காந்தி செட்ட கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் இந்தியாவோட இருபெரும் தலைவர்கள், ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் அண்ணல் அம்பேத்கர். மகாத்மா காந்தி இந்தியாவையும் இந்திய மக்களையும் முழுசாக பிரிட்டிஷ்டேருந்து விடுதலை பெற வைக்கணுன்றதுக்காக அவர் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து போராடினார். இதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதிக்க சக்திகிட்டேருந்து விடுதலை பெற வைக்கணுன்றதுக்காக அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து போராடினாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே எப்பயுமே ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒன்று தான், மகாத்மா காந்தி எப்பயுமே கிராமத்துக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாரு. கிராமத்தில் தான் வந்து கிராமம் தான் ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி அமையணும்னா கிராமத்தை முன்னேற்ற மாதிரி தான் வந்து அமையணும் அப்படின்ற மாதிரி அவரோட கொள்கையில் வந்து சொல்லியிருப்பார். அண்ணல் அம்பேத்கரோட கொள்கை எப்படி இருக்குன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். கிராமத்தில் தான் வந்து ஆதிக்க சக்தி, ஜாதி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பார். ஒரு ஜாதின்னு ஒன்று வளருது அப்படின்னா அது கிராமத்தில் தான் வந்து வளருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனாலேயே வந்து பஞ்சாயத்து ராஜ்ன்ற அமைப்பை அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வைக்காமல் டிபிஎஸ்பியில் வந்து வச்சுருப்பார். ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வைக்கல அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட்டு அந்த விஷயத்தை கண்டிப்பாக செயல்படுத்தியே ஆகணும். இதே டிபிஎஸ்பியில் வச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த விஷயத்தை செயல்படுத்தாமல் கூட இருக்கலாம். அதனாலேயே வந்து ஒரு காந்திய கொள்கைன்னு ஒன்று செப்பரேட்டாக பிரித்து டிபிஎஸ்பியில் செப்பரேட்டாக பிரித்து ஆர்டிகல் 40 வந்து வச்சுருப்பார். ஏன்னா காந்தியோட சிந்தனைகள் வந்து கிராமத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது அண்ணல் அம்பேத்கரோட சிந்தனை வந்து கிராமத்தை வந்து ஒழிக்கணும். ஏன்னா கிராமத்தில் தான் வந்து ஜாதிய முறை வந்து ரொம்ப வேரூன்றி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருக்க முரண்பாடுகளை பற்றி த டாக்டர் த செயின்ட்ன்ற ஒரு புக்கு மூலமாக அருந்ததி ராய் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ என்ன பண்ணுங்கன்னா அதை படித்து பாருங்கள். தேங்க்யூ.